மிளகு ரசம் நம்ம இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு மிளகு ரசம்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்கிற மாதிரி தான். இந்த ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும்தான். எல்லோரும் தாளித்து செய்வாங்க. பட் நம்ம எல்லாமே ஒரே விழுதாக அரைச்சி லாஸ்ட்டாக ஒரு கொதி மட்டும் விட போகிறோம். ஜஸ்ட் சிம்பிள் ரசம் ரெசிபி. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 12 பல்லு பூண்டு, இது தாளிப்பு தேவைப்படுற கடுகு உளுந்து, 4 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம அரைக்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு நல்ல பழமாக இருந்தால் 4 தக்காளி. இது கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கிறதால ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் புளி. இப்போது மிளகு சீரகத்தை பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். ஓகே, இப்போ ரசம் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்சோம் இல்லையா, மிளகு சீரகம் கலவை போட்டாச்சு, தக்காளி அரைச்சது போட்டாச்சு, புளி பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபுல் அளவுக்கு புளி கரைச்சது போட்டுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே 1/2 அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம போட்டுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ரசத்தில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, இதில் நம்ம சால்ட்டும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, காஞ்ச மிளகா, மிளகு, காரம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போயே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு சட்டி வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் ஆயில், இன்னும் ஆயில் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து. கடுகு நல்லா பொரியணும். ஓகே, இப்போ கடுகு பொரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போதும். ஓகே, இப்போ கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்சர், சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அந்த மிக்சர் எடுத்து இதில் ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி வர ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா, அதாவது நுரை கூடி வரணும், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சிம்பிள் ரசம் ரெசிபி ரெடி. ஓகே, நுரை கூடி வரணும், அதாவது கொதிக்காத ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா ரசம் ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.